இந்த திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய அரசியல் பேஸே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுக்குமே அண்ணாவும் பெரியாரும் தான் கொள்கை தலைவர்கள். இந்த ரெண்டு கட்சிக்கும் போட்டி என்னன்னா தலைவர்கள் மத்தியில் உள்ள போட்டி தான். எம்ஜிஆர் கலைஞரா, எம்ஜிஆர் கட்சி அதிமுக, கலைஞர் கட்சி திமுக. இப்ப எம்ஜிஆர் கட்சி அதிமுகனா இவங்க அவரை நேரடியாக திமுகவை தாக்குவாங்க, அதிமுக தாக்குவாங்க, கொள்கை ரீதியாக கொண்டதா இருக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி கேட்டதுல இவங்க பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கு அவங்க நேரம் தெரியாம போகுது. இவங்க பஞ்சாயத்தை பார்க்கறது உட்கட்சி பிரச்சனையை சரி பண்றதுக்கு நேரம் தெரியாம போகுது. திமுக வலுவா அவங்களால ஃபோர்ஸா எதிர்க்க முடியல. அப்ப அந்த அரசியலே இவர் எடுக்கிறார் விஜய். நான் தான் திமுக, அதிமுக நான் தான் தூய சக்தி, திமுக தூய சக்தின்னு அந்த எம்ஜிஆர் பேசின வார்த்தையை, கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் பேசின வார்த்தையெல்லாம் இவர் பயன்படுத்தினோடனே இந்த அரசியல் இவரை மேலோங்கி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக கடுமையாக எதுக்குறாருப்பா. அப்போ அந்த பக்கம் போகணும், அதிமுக ஆட்கள் வந்து அந்த பக்கம் அப்படி ஷிஃப்ட் ஆகுறாங்க. அது அதிமுகவுக்கு பலகீனமாக போயிட்டே இருக்கு.